I am Dr. Padmavati. I am practicing at Mutyalpet, Pondicherry. ஸோ நிறைய நான் வந்து கர்ப்பிணிகளை பார்ப்பேன். ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ஹார்ட் பர்ன். ஸோ குழந்தை ஏற்பு காலத்துல அதாவது அசிடிட்டி ஹார்ட் பர்ன் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம்ன்றது தான் இப்போ நான் பேச போறேன். குழந்தை ஏற்பு காலத்துல ஹார்ட் பர்ன் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து காமன் ப்ராப்ளம், எல்லா லேடிஸ்க்கும் காமனா வரும். ஹார்ட் பர்ன் இல்லாட்டி அசிடிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம், அதுக்கு சில அறிகுறி இருக்கு. ஸோ அது மேல நம்ம கவனம் செலுத்தணும். இப்ப வந்து நெஞ்சு எரிச்சல், ஒரு தீல எரியிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஃபயர் பேர்ன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம செஸ்ட்ல வந்துச்சுன்னா அது ஒரு விதமான அறிகுறி. உங்களுக்கு அது மேல ஏறி வர்ற மாதிரி கூட இருக்கும். அதாவது தொண்டை வரைக்கும் நெஞ்சு எரிச்சல், மார்பகத்துல இருந்து தொண்டை வரைக்கும் நெஞ்சு எரிச்சல், இல்லாட்டி ஒரு கசப்பான புளிப்பான சுவை வந்து தொண்டையில வர்ற மாதிரி, நெஞ்ச கொளுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அப்படியே தொண்டைக்கு வர்ற மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அசிடிட்டி ஹார்ட் பர்னுடைய அறிகுறிகள். ஸோ அதனால ஒரு மாதிரி செஸ்ட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், நமக்கு ஏதோ ஃபுல்னஸ் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ சாப்பிட்ட உடனே வரலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம், முக்கால்வாசி சாப்பிட்ட பிறகு வரும். ஸோ கர்ப்பிணிகள்னாலே உங்களுக்கு தெரியும், வாந்தி தான் முக்கியமான பிரச்சனை. அத நம்ம இங்கிலீஷ்ல கூட ஹைப்பரெமெசிஸ் கிராவிடேரம் சொல்லுவோம். 12 வீக்ஸ்க்கு மேல வயிறு எலும்ப எலும்ப கொஞ்சம் அதிகமாவே வரும். ஸோ இது எப்ப வேணா இருக்கலாம், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டால், இல்லாட்டி குழந்தை உள்ள வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் கொடுக்குது, அதனால இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் நமக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா லாஸ்ட் 3 monthsல மேல வரைக்கும் வயிறு உங்களுக்கு 36 வாரத்துல ஸ்டர்னம் வரைக்கும் வயிறு இருக்கிறதுனால உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் மற்றும் ஹார்ட் பர்ன் வருவதற்கு எப்படி தவிர்க்கலாம், இல்லாட்டி எப்படி குறைக்கலாம், அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? சோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சா, தூங்கும் போது தலை மற்றும் தோள்களை ஒப்பிடும் போது கொஞ்சம் தலை உயரமா படுத்துக்கலாம். இப்ப சாப்பிட்ட உடனே படுத்தா கட்டாயம் நெஞ்சு கொளுத்தும். சோ தலை கொஞ்சம் உயரமா வச்சு படுத்துக்கலாம். அப்ப வந்து ஆசிட் மேல வராது. அப்புறம் நீங்க வந்து சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது. ஒரு 2 மணி நேரமாவது சாப்பிட்ட உடனே படுக்காம ஒரு 2 hours ஆவது கேப் இருக்கணும், படுக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நடுவுல 2 to 3 hours இருக்கணும். 3 hours இருந்தா அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வராது. இன்னொன்னு, இடது கை பக்கம் உறங்கினா இத தவிர்க்கலாம். இந்த மாதிரி அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு படுத்தா இடது கை பக்கம் உறங்கினா. இன்னொன்னு வந்து கர்ப்பிணிங்களுக்கு வழக்கமாவே வந்து இடது கை பக்கம் படுத்தா குழந்தைக்கு ரத்த ஓட்டமும் நல்லா போகும். அந்த பிளசென்டல் இன்சஃபிஷியன்சி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பேபி வந்து IUGR தவிர்க்கணும்னா, அதாவது இன்ட்ராயூட்ரைன் growth retardation சொல்றோம்ல, அது மாதிரி உள்ள குழந்தை சின்னதா பிறக்காம தவிர்க்கிறதுக்கு நாங்க இடது கை பக்கம் ஒரு கழிச்சு படுக்க சொல்லுவோம். அது இந்த மாதிரி அசிடிட்டியும் தவிர்க்கும். சோ இடது கை பக்கம் படுத்தா அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஸ் இருக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய வாட்டி சாப்பிடணும். சோ நல்லா உக்காந்து நல்லா கடிச்சு நல்லா பொறுமையா நல்லா கடிச்சு சாப்பிடணும். இந்த பொரிச்ச உணவு, மசாலா உணவு இதெல்லாம் தவிர்க்கணும். காபி, சோடா, ஜென்ரலா என்ன நினைப்பாங்க, அசிடிட்டினா உடனே ஒரு சோடா வாங்கி குடிப்பாங்க. அது அவங்களுக்குள்ள அந்த ஏப்பம் வந்தா நல்லாயிடும்ன்ற ஃபீலிங், அதெல்லாம் கூடாது. அதே மாதிரி இப்ப கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம ஊருக்கும் வந்துட்டே இருக்கு. அதனால புகையிலை, மது இதெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஹார்ட் பர்ன் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. இன்னொன்னு உங்களுக்கே தெரியும், இதனால குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கும் பாதிப்பு வரும். அதான் நான் முதல்ல சொன்னேன்ல, உள்ள இருக்க குழந்தை வந்து இன்ட்ராயூட்ரைன் growth retardation வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் அதுவும் காரணம். சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். சோ சில மருந்துங்க கூட உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ், அதாவது வந்து நம்ம வலி மாத்திரை நிறைய போடுவோம். தலைவலியா உடனே ஒரு மாத்திரை, கால் வலியா உடனே ஒரு மாத்திரை, இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஸ அதிகமாக்கும். ஸோ வேற ஏதாவது ப்ராப்ளத்துக்கு, இப்ப ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி எனி ஆர்த்ரைட்டிஸ், ஃபீவர், இப்ப பாராஸ்டமால் 650 ஒரு நாளுக்கு 5 வாட்டி போட்டா கட்டாயம் எரிச்சல் வரும். சோ அதனால அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதெல்லாம் நம்ம தவிர்த்துடணும். அப்புறம் எதுனாலும் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க. சோ இது சரி செய்ய என்னென்ன வழிகள் இருக்கு, அதுக்கு வந்து வெதுன்னு பால் குடிக்கலாம்,
அதுக்கப்புறம் மோர் குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம். ஜூஸ்னாலே அசிடிட்டி, அதுக்கு பதில் இளநீ குடிக்கலாம். அப்புறம் ஆன்டாசிட் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க அசிடிட்டிக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன? ஆன்டாசிட். ஸோ ஆன்டாசிட் எடுத்துக்கலாம். ஸோ ஹார்ட் பர்ன் அல்லது ஆசிட் ரிஃப்ளக்ஸ்க்கு எந்த ஜென்ரலா எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் டாக்டரை கேட்டுட்டு எடுத்துக்கணும். ஏன்னா உள்ள இருக்க குழந்தைக்கு பாதிப்பு ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு தான் எடுத்துக்கணும். அப்புறம் ஜென்ரலா சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஃபோலிக் ஆசிட், அப்புறம் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் அதாவது 3 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரும்பு சத்து மாத்திரை, கால்சியம் அதெல்லாம் எடுத்துக்கணும். ஆனா எந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க ஏதாவது ஏதேனும் குடிக்க கஷ்டப்படுறீங்களா, இல்லாட்டி உங்கள் குரல் கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, வெயிட் லாஸ் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா, முழுங்கும் போது கஷ்டமா இருக்கா, அப்படிலாம் இருந்தா நீங்க வந்து இது டாக்டர் கட்டாயம் பார்க்கணும். ஸோ ஆசிடிட்டி, ரிஃப்ளக்ஸ், ஹார்ட் பர்ன் பொதுவான பிரச்சனைகள். இத வந்து கவனமாக்குவதற்கு பல வழிகள் உள்ளன. எந்த மருந்து எடுத்துக்கொள்ளும் முன்னரும் உங்க டாக்டரை ஆலோசிக்கவும் அதுதான் பாதுகாப்பானது. ஸோ ஜென்ரலா எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் டாக்டரோட ஆலோசனை இல்லாம குழந்தை ஏற்பு காலத்துல போடக்கூடாது. எது பாதிக்கும் பாதிக்காதுன்னு டாக்டரோட ஆலோசனை படி எடுத்துக்கணும். நன்றி. தேங்க்யூ.